ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜித்யாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்ஸ்கிரைபர் வீட்டு கல்யாணம். இன்றைக்கி பார்க்குற இந்த சப்ஸ்கிரைபர் ரஞ்சனி என்னோட ஃபஸ்ட்டு நான் செய்த இளநீ பாயாசம் அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் போட்டு அதன் மூலமாக ஃப்ரெண்டானாங்க. நான் செய்த இளநீ பாயாசத்தை உடனே செய்து தர சொல்லி அவங்க அம்மா கிட்ட வற்புறுத்தி அதை செய்து சாப்பிட்டாங்க. என்னோடய மேரேஜில் கண்டிப்பாக நான் இளநீ பாயாசம் இதை மாதிரி செய்ய சொல்லுவேன்னாங்க. ஸோ அதில் ஃப்ரெண்ட்ஷிப்பான இந்த ரஞ்சனியோட மேரேஜுக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க அந்த மேரேஜ் எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். ரஞ்சனி ரெட்டியோட இந்த மேரேஜ் பார்த்திங்கன்னா சாய்குமார் அவர் தான் மணமகன். இந்த மேரேஜ் ஈசிஆரில் பார்த்திங்கன்னா நடைபெறுது. இந்த ஓப்பனாக நடக்கிற இந்த மாதிரி மேரேஜஸ் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ போனோன்னே பார்த்திங்கன்னா ரஞ்சனியோட பேரண்ட்ஸ் எங்களை வெல்கம் பண்ணிவிட்டு டிஃபன் சாப்பிட சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி என்ன டிஃபன் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கலாம் வாங்க. காசி அல்வா வச்சுருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. தேங்காய் சட்னி அடுத்தது ஒரு கார சட்னி வச்சுருந்தாங்க. மெதுவடை ஒன்று, பூரி திட்டமான சைஸில் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சைஸில் போடுறோன்னும் போது பூரி பார்த்திங்கன்னா நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். சென்னா மசாலா வச்சுருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. ஸோ இது மாதிரி பஃபேல வைக்கிறாங்கன்னும் போது நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது உணவு வேஸ்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா நிறைய தடுக்குது. அடுத்தபடியாக நிறைய பொருட்கள் இருந்தது. ஸோ எனக்கு தேவையானது மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். வடகரி வச்சுருந்தாங்க, ரொம்பவே வாசனையாக இருந்தது. அதால் ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க அப்படின்னு. அடுத்தபடியாக இட்லி பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி இருந்தது. ஸோ ஒரு இட்லி போதும்னுட்டு ஒரு இட்லி எடுத்துக்கிட்டேன். பொங்கலும் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் போல் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது மாதிரி பஃபேக்கு போகிறோன்னும் போது என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையில்லாத அளவுக்கு எடுத்துகிட்டு உணவு மட்டும் கண்டிப்பாக வீணாக்காதீங்க. ஸோ எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. இந்த இட்லி எப்படி இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ரொம்பவே ஸ்பான்ச்சியாக இருந்தது, சூப்பராக இருந்தது எல்லா டிஃபனுமே. ஸோ கல்யாணத்துக்கு வந்ததில் ரஞ்சனிக்கு பார்த்திங்கன்னா மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே இந்த டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மேரேஜுக்கு பக்கத்துலேயே தான் பார்த்திங்கன்னா இங்கே மண்டபம் மாதிரி அமைச்சிருக்காங்க. எல்லாமே ஓப்பனாக இருக்கிறதால நல்லா காத்தோட்டமாக இருந்தது. இந்த அல்வா பார்த்திங்கன்னா காசி அல்வா ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்லா நெய் போட்டு தலைன்னிட்டு முந்திரி பருப்புலாம் போட்டிருந்தது. ஸோ நான் வாங்கின எல்லா டிஃபனுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபைனலாக அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு மேரேஜஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸோடு எங்களோட மேரேஜ் நடக்கும். வாங்க ஆண்டி நீங்கள் பாருங்கள், நீங்கள் வீடியோ பண்ணுறதுனாலும் உங்கள் யூடியூப்பில் போடுங்கன்னாங்க. ஸோ அவங்களோட பர்மிஷனோட என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் 1 by 1 வருதுன்னு பார்க்கலாம். ரஞ்சனி ரெட்டி, சாய்குமார் ரெட்டி. ஸோ இவங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு 1 by 1 கடைசி வரையும் பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. வாசிக்கும்போது ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா சூப்பராக நாதஸ்வரம் வாசித்தாங்க. விநாயகர் பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கங்கணம் கட்டுறதுன்னு சொல்லிட்டு வலது கையில் கங்கணம் கட்டியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி ஓப்பன் பிளேஸில் வைக்கும்போது நல்லா வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம். இதை ஈசிஆரில் பீச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதால நல்லா சில்லுன்னு இருந்தது வெதர். எந்த ஃபேனுமே தேவையில்லை. நல்ல இயற்கையோடு ஒன்றிய ஒரு திருமணம் கூட இதை நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் ஒவ்வொரு முறையில் பார்த்திங்கன்னா திருமண நிகழ்ச்சிகள் அந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். ஸோ இவங்களோடது என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் வருதுன்னு 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ நானும் கேட்டு வச்சுருக்கேன். அதை 1 by 1 உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறு, ஒரு மஞ்சள் கட்டினதை வலது கையில் 2 பேருமே கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த சுப நிகழ்ச்சியின் போது இதை கட்டின பிறகு இந்த மாங்கல்யம் கட்டுற எல்லா நிகழ்ச்சியும் முடிஞ்ச பிறகு அதை பார்த்திங்கன்னா
ஐயர் வந்து கழட்டி வச்சுருவாங்க பூஜையில். இப்போ அரிசிலாம் கொண்டு வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தேங்காயில் தாலி சுற்றி அதை பெரியவங்கெல்லாம் தொட்டு கும்பிடுவாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணோடனே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை வேஷ்டி வந்து திரை மாதிரி வச்சுட்டு மணமகன் வெளிப்புறமும் மணமகள் பார்த்திங்கன்னா உள்புறமும் இருப்பாங்க. மணமகள் கிழக்கு நோக்கியபடி இருக்கும்போது இந்த பக்கத்தில் இருக்க மணமகன் தாலி கட்டுவாங்க. மணமகளோட வலது கட்டை விரல் மேலே மணமகனோட வலது கட்டை விரலை அழுத்தின பிறகு தான் தாலி கட்டுவாங்க. வாயில் பார்த்திங்கன்னா சீரகம் வெல்லம் 2 பேர் வாயிலையும் சின்ன சின்ன உருண்டைகள் கொடுப்பாங்க. அதை வாயில் வச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த திருமண நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா நடைபெறும். சீரகத்தோட அந்த கசப்புத்தன்மையும் வெல்லத்தோட இனிப்புத்தன்மை எல்லாம் கலந்து தான் வாழ்க்கை. நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த வாழ்க்கையில் வர இனிப்பு கசப்பு எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்றத இந்த சீரகம் வெல்லம் வைக்கிறது மூலமாக அந்த தாற்பயத்தை பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் 2 பேருமே சேர்ந்து சமாளித்து அதை நம்ம ஜீரணிக்கணும். அதுக்காக தான் இந்த சீரகம் வெல்லம்ன்றது இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ரஞ்சனி சாய்குமார் திருமணம் பார்த்திங்கன்னா நல்லபடி நடந்தது. எல்லோரும் கிட்ட போயிட்டு அக்ஷதையெல்லாம் தூவிட்டு மக்களை வாழ்த்துனாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது சேஷ அரிசி விடுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த அரிசியை மணமகனுக்கு மணமகளும் மணமகளுக்கு மணமகனும் 3 முறை இதை மாதிரி விடுவாங்க. நீங்கள் பார்க்குறவங்க தான் ரஞ்சனியோட பாட்டி. அங்கே போனோன்னே எங்கள் கூட பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அவங்களோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட பேசி தெரிஞ்சுட்டு கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா மனசு விட்டு பேசிகிட்டு இருந்தோம். அவங்க பாட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க எங்ககிட்ட. ஸோ ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் ஒவ்வொரு முறையில் பார்த்திங்கன்னா திருமணங்கள் நடைபெறும். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஹோமகுண்டம் எடுத்து வெளியில் வச்சுருவாங்க. அந்த புகையெல்லாம் கங்குலாம் அடங்கின பிறகு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மண்டபத்துக்கு 4 தூண்கள் அமைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த 4 தூண்களுக்கும் பூஜைகள் முறைப்படி மணமகன் மணமகள் இருவரும் வந்து சேர்ந்து செய்வாங்க. எல்லா மக்களும் நம்மளோட சேர்ந்து இருக்கணும், எல்லாரோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்ட்டு இந்த 4 தூணும் எப்படி இந்த மண்டபத்தை தாங்கி பிடிக்குதோ அதை மாதிரி நம்ம சுற்றி இருக்க எல்லா மக்களும் நமக்கு ஒரு தூண் மாதிரி நம்மளை பிடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு இந்த ஒவ்வொரு தூணுக்கும் பார்த்திங்கன்னா பூஜைகள் செய்வாங்க. இந்த பானைக்குள்ளே மோதிரம் போட்டுட்டு மணமகன் எடுக்கிறாங்களா மணமகள் எடுக்கிறாங்களான்ட்டு அடுத்தபடி பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸு 2வது நடைபெறும். ஸோ இப்போ ஒவ்வொரு ஃபார்மாலிட்டிஸாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ 4 தூண்களுக்கும் பார்த்திங்கன்னா பூஜைகள் ஒவ்வொரு தூண்களுக்காக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பூஜைகள் செய்யும்போது முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சுமங்கலி பெண் விளக்கு ஏற்றிட்டு வருவாங்க. அவங்களுக்கு பின்னாடி அம்மி கல் மேலே இருக்குது பாருங்கள், அந்த கல் வந்து கையில் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்த 2 சுமங்கலி பெண்கள் போகும்போது பின்னாடி மணமகன் மணமகள் இவங்க தொடர்ந்து வருவாங்க. இதை மாதிரி இந்த மண்டபத்தை 3 முறை வலம் வரணும். அந்த மணமகளோட சகோதரன் பார்த்திங்கன்னா மணமகனுக்கு முன்னாடி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. தோழி மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க 3 பேருமே கையை பிடிச்சிட்டு இந்த மண்டபத்தை சுற்றி வரணும். இவங்களுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றிய சுமங்கலி பெண் குழவிக்கல் சொல்லுவாங்க, அந்த கல்லை பார்த்திங்கன்னா கையில் கொண்டு வருவாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு தூணுக்கும் இந்த பூஜைகள் இவங்க 4 தூணுக்குமே செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த ஃபார்மாலிட்டிஸ் இவங்க செய்துகிட்டே இருக்கும்போது இதுக்கான ஃபோட்டோ ஷூட்டும் பார்த்திங்கன்னா வளைச்சி அங்கே இருக்க ஃபோட்டோகிராஃபர் எடுத்துகிட்டு இருந்தார். இந்த ஃபார்மாலிட்டிஸ் உங்களுக்கு யாருக்குன்னா தெரியும்னும் போது மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஃபங்க்ஷனில் இதை மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் செய்கிறீங்கன்னும் போது இப்போ பார்த்திங்கன்னா அம்மி மிதித்து அருந்ததி பார்க்குறது வெட்டி போடுற அந்த சடங்கு இப்போ நடைபெறுது. இந்த டைமில் மணமகள் பார்த்திங்கன்னா காலை அழுத்தி வச்சுருப்பாங்க. மணமகன் அந்த கட்டை விரலை பிடிச்சி தூக்கி அம்மி மேலே வச்சுட்டு மெட்டி போடுவாங்க. அதுவும் ஒரு ஃபார்மாலிட்டிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விளக்கு ஏற்றிய சுமங்கலி பெண்
அம்மிக்கல், அம்மிக்கல்னால் நம்ம அம்மிக்கல்லுக்கு மேலே இருக்க அந்த கல்லை எடுத்துகிட்டு போகிற ஒரு சுமங்கலி பெண், மணமகளோட சகோதரன், அடுத்தது மாப்பிள்ளை, மாப்பிள்ளையோட அந்த துண்டும் மணமகளோட அந்த ஒரு புடவையோட முந்தானியும் பார்த்திங்கன்னா இங்கே கட்டி வச்சுருப்பாங்க. இதை மாதிரி இப்போ 3 முறை வலம் வர்றது நடந்த பிறகு அடுத்தடுத்த ஃபார்மாலிட்டிஸ் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த ஃபார்மாலிட்டி இப்போதே பார்த்திங்கன்னா அந்த சைட்லேருந்து ஃபோட்டோ ஷூட்டும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போஸில் இவங்க ஃபங்க்ஷன் நடக்கும்போதே எடுத்தால் தான் ஆல்பம் செய்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னுட்டு கூடவே இந்த டைமில் ஃபோட்டோ ஷூட்டும் அவங்க கண்டினியூவாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்க்குற இந்த ஃபார்மாலிட்டி சேஷ அரிசி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமியின் அம்சமான இந்த அரிசி எடுத்து மணமகனுக்கு முன்னாடி 3 முறை, மணமகளுக்கு முன்னாடி 3 முறை விட்டுட்டு நல்ல செல்வ செழிப்போடு நீங்கள் வாழணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆண்களும் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மாலிட்டியை செய்வாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை மூட்டை அரிசி வச்சுட்டு எல்லார் கைகள்லையும் கொடுத்து இதை மாதிரி செய்ய சொல்லுவாங்க. 3 முறை அரிசியை இதை மாதிரி மேலேருந்து விட்டுட்டு எல்லோரும் வாழ்த்திய பிறகு அடுத்தடுத்த ஃபார்மாலிட்டிஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. திருமணம் முடிந்த பிறகு கணவன் மனைவி அப்படின்ட்டு இருவரும் சேர்ந்து முதல் முறையாக பார்த்திங்கன்னா பூஜைகள் செய்வாங்க. வாழ்க்கை நல்லபடி அமையணுன்னுட்டு பத்மாவதி தாயார் பெருமாள் என்னென்ன குலதெய்வம் யாருக்கு இருக்கோ அந்த குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா குலதெய்வ பூஜைகள் அந்த என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ எல்லாம் இதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த பூஜைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா விவசாயம் செய்கிறது. அந்த காலத்தில் எப்படி விவசாயம் செய்யும்போது கணவன் மனைவி 2 பேரும் விதைகளை தூவுறது, அறுவடை செய்கிறது, சாப்பாடு கொண்டு போகிறது, அதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி நடந்ததோ இந்த திருமண நிகழ்ச்சியில் ஒரு ஃபார்மாலிட்டியாக பார்த்திங்கன்னா அதையும் செய்வாங்க. அந்த விதை நெல் நவதானியமும் பார்த்திங்கன்னா முன்னாலே அதை முளைக்க விட்டுருவாங்க தண்ணியெலாம் போட்டு. அதை மாதிரி முளைக்க விட்ட அந்த தானியங்களை கொண்டு இப்போ பூஜைகள் எல்லாம் செய்து முடித்தது பிறகு இப்போ பார்த்திங்கன்னா இவங்க கணவன் மனைவி அப்படின்ட்டு எல்லா பூஜைகளையும் இப்போ முதல்லேருந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க வாழ்க்கையில். இதுக்கு அடுத்தது இவங்க விவசாயம் செய்ய போகிறாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் நம்ம முன்னோர்கள். ஸோ அந்த காலத்தில் எப்படி இருந்தது அந்த விவசாயம் நம்ம செய்தது அப்படின்ட்டு இந்த கல்யாண நிகழ்ச்சியின் போது அந்த விவசாயம் செய்கிறது அப்படின்றத தொன்று தொட்டு எல்லா மக்களுமே கடைபிடிக்கிறாங்க இவங்க சமுதாயத்தில். இப்போ இவங்க விவசாயம் செய்யலை, டாக்டராக இருக்காங்க, இன்ஜினியராக இருக்காங்க, அக்கௌண்டண்ட்டாக இருக்காங்க, அடுத்து சார்ட்டர்டு அக்கௌண்ட்டாக இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் இந்த திருமணம் முடிஞ்ச உடனே இவங்க 2 பேருமா சேர்ந்து இப்போ ஒரு விவசாயம் செய்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். எல்லா திருமணங்கள்லேயுமே எல்லார் வீட்டில் எங்கே நடைபெற்றாலுமே சரி அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம். ஆனால் இந்த திருமணம் முடிஞ்ச பிறகு அவங்க ஒரு விவசாயியாக அந்த விதைகளை தூவுறது, விவசாயம் செய்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பானையில் ஒரு பழைய சோறு கொண்டு வருவாங்க, தண்ணி போட்டு
கொஞ்சம் சாதம் போட்டு கொடுப்பாங்க. அதை வந்து மனைவி வந்து கையில் பிடிச்சி கொடுக்கணும், கணவன் அதை சாப்பிட்ணும். அந்த ஃபார்மாலிட்டி தான் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியின் போதே பார்த்திங்கன்னா ஒரு நகைச்சுவையாக ஒரு சம்பவமும் நடக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா தொன்று தொட்டு வழி வழியாக நடக்கக்கூடியது தான். வாங்க அவங்க என்ன அங்கே பண்ணுறாங்க அப்படின்றத கண்டினியூவாக பார்க்கலாம். திருமணம் முடிந்த பிறகு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னும்போது சாணத்தில் விநாயகர் வெற்றிலை வச்சுட்டு அதில் சாணத்தில் இதை மாதிரி விநாயகர் செய்து வச்சு மஞ்சள் குங்குமம் இதை வச்சுட்டு வெற்றிலை பாக்கு அடுத்தது வாழைப்பழம் வைப்பாங்க. முக்கியமாக விநாயகருக்கு இந்த திருமணத்தின் போது அதிரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா இந்த திருமண நிகழ்ச்சியின் போது கண்டிப்பாக செய்து வைப்பாங்க. விவசாயம் செய்கிறோம், வாழ்க்கை செழிக்கணும் அப்படின்னும்போது முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கிட்டு தான் எல்லாமே பார்த்திங்கன்னா துவங்குவாங்க. அதுக்காக அந்த ஃபார்மாலிட்டியில் வரப்படி முதல்ல விநாயகரை சாணத்தில் பிடிச்சி வச்சுட்டு அருகம்புல் வச்ச பிறகு விநாயகருக்கு நெய்வேத்தியமாக அதிரசம் வாழைப்பழம் இதை வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா விவசாயம் செய்ய துவங்குவாங்க. இவங்க முதல்ல கணவன் மனைவி விவசாயம் செய்ய இந்த விதை நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தூவும்போது மகனோட சகோதரி பார்த்திங்கன்னா எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் நம்ம திருமணம் செய்து வைக்கணும், அதுக்கு நீ சம்மதிக்கும் போது தான் இந்த வயலில் வந்து இந்த நெல்லெல்லாம் தூவுறதுக்கு நான் அனுமதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவனோட சகோதரி பார்த்திங்கன்னா கேட்பாங்க. அதுக்கு கணவனும் சரி உனக்கு பிறக்கிற குழந்தைக்கும் எனக்கு பிறக்கிற குழந்தைக்கும் நான் கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த சகோதரி சொல்லுவாங்க, நீ சொன்னால் போதாது, இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால் உன்னோட மனைவி கிட்ட கேட்டுட்டு உன் மனைவி சொல்லணும், அப்போ தான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை 3 முறை நான் சரி சரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மனைவி வாயால் எனக்கு சொல்லணுன்ட்டு அந்த சகோதரி பார்த்திங்கன்னா விதை நெல்லை போடுறதுக்கு முன்னே ஒரு தடையாக இதை மாதிரி வெள்ளை கலர் துணியை வச்சுருப்பாங்க. அவங்க சரி நாங்கள் இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்ட்டு மகன் பார்த்திங்கன்னா ஒத்துப்பாங்க. உடனே சகோதரி இல்லை நீ கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவி கிட்ட கேட்டு அவங்க வாயால் சொன்ன பிறகு நான் எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மனைவியும் பார்த்திங்கன்னா சரி இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு உறவுகள் தொடர்ந்து இருக்கணும், பல தலைமுறையினரும் தொடர்ந்து இந்த உறவு இருக்கணும் அப்படின்ட்டு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருக்காங்க. இப்போ 2022லேயும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லா திருமணங்கள்லேயும் கண்டிப்பாக நடைபெறுது. இப்போ இவங்க இந்த வாக்குறுதி கொடுத்த பிறகு அவங்க எழுந்த உடனே இந்த முளைக்க போட்டிருக்க இந்த தானியங்களை கணவன் மனைவி 2 பேரும் விதைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை மாதிரி விதைக்க ஆரம்பிச்சுட்டு விவசாயம் செய்து இதன் மூலமாக வந்து செழிப்பாக 2 பேரும் வரணுன்ட்டு சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா வாழ்த்துவாங்க. இது எல்லாமே வந்து தொன்று தொட்டு அந்த காலத்தில் வந்து நடந்த ஒரு விஷயந்தான். இப்போ இவங்க என்ன தொழில் செய்தாலும் இந்த விவசாய தொழில்ன்றது இந்த திருமணத்தன்று கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா இவங்களோட எல்லா கல்யாண நிகழ்ச்சிகள்லையுமே எல்லார் வீட்டு கல்யாண நிகழ்ச்சிகளையுமே இந்த ஒரு ஃபார்மாலிட்டி இல்லாமல் இருக்காது அப்படின்னாங்க. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ உறவுகள் தொடர்ந்து வர்றதுக்காக சகோதரி வந்து சகோதரன்கிட்ட கேட்குறதும் சகோதரனை நீங்கள் அண்ணிக்கிட்ட கேட்டுட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு அன்பாக கேட்குறது, இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கேளிக்கையாக இருந்தது. ஸோ எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிஞ்ச எல்லாருமே ரொம்பவே டயர்டாயிட்டாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா லஞ்சு ரெடியாக இருந்தது. ஸோ என்னென்ன லஞ்ச் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ரொம்பவே இந்த மேரேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இந்த சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா எனக்கு இளநீ பாயாசம் நான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்திருந்தேன், நார்மலாக செய்கிற மாதிரி இல்லை. ஸோ அதை பார்த்துட்டு என்னோடய கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆண்டி அப்படின்னு இருந்தாங்க. தொடர்ந்து இளநீர் பாயாசம் மூலமாக ஏற்பட்ட இந்த உறவு பார்த்திங்கன்னா ரொம்ப இனிமையாகவே தொடர்ந்துட்டுருக்கு. எல்லா சப்ஸ்கிரைபரும் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல தோழியாக இருக்கிறது, சகோதரியாக இருக்கிறது எல்லாமே இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ண பிறகு நான் உணர ஆரம்பித்தேன். ரொம்பவே இந்த உறவுகள் எனக்கு பிடிச்சிருக்கு.
இவங்க மேரேஜில் ஃபைனலாக ஒரு இளநீ பாயாசத்தை குடிச்சிட்டு ரஞ்சனிக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த குல்ஃபி ஐஸ்கிரீம். இந்த மேரேஜை பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ரஞ்சனி ரெட்டி, சாய்குமார் ரெட்டி இந்த தம்பதியினர் 16 செல்வம் பெற்று நீடூழி வாழணுன்ட்டு நாங்கள் வாழ்த்திட்டு கிஃப்ட் கொடுத்தோம். ஸோ எல்லோரும் நம்ம இந்த தம்பதியினரை வாழ்த்துவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னும் போது மறக்காமல் விஜித் யாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.